முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு கடந்த 7/5/2021 பொறுப்பேற்றுக் கொண்ட போது தமிழ்நாடு கொரோனா பெருந்தொற்றினுடைய பிடியிலே இருந்தது. அன்றைய சூழ்நிலையில் ஏறத்தாழ 17 லட்சம் மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். கொரோனாவினுடைய அந்த தொற்றினுடைய முதல் அலை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏறத்தாழ 8.59 லட்சம் பேர் அதனால் பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் இருந்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பை நாம் ஏற்ற அந்த காலத்தில் அது 2 மடங்காக ஏறத்தாழ 17 லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலை இருந்தது. அன்றைய தினம் சுவாசிப்பதற்கு கூட ஆக்சிஜன் உயிர் வழி இல்லாத நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய கடுமையான சூழ்நிலை. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 150 KLD ஆக்சிஜன் தேவை என்று சொன்னால் அன்றைய தினம் 650 KLD ஆக்சிஜன் தேவை என்கின்ற அளவிற்கு ஆக்சிஜன் தேவை உயர்ந்திருந்தது. அந்த சூழ்நிலையிலே கூட ஒரு வார் ரூம் அமைத்து எல்லோருக்கும் உயிர் வழியை பிராணவாயுவை ஆக்சிஜன் அளிக்கக்கூடிய அந்த பணியை செய்து